Hi and hello fighters. This is our channel, The Rural Fighters Fight to Learn. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and thanks for watching this video. இப்போ nowadays வந்து நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் விசிட் பண்றீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, நிறைய பேர் டாபிக் வந்து சஜஸ்ட் பண்றீங்க. சோ அப்படி சஜஸ்ட் பண்ண ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், பேலட்ஸ் பத்தி ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படினு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சோ அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு பேலட்ஸ் அப்படிங்கற ஒரு வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவை வந்து நம்ம என்ன போட போறோம் அப்படினா டு தி லைட் ஹவுஸ், அதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் MCQs எல்லாம் கலெக்ட் பண்ணி போட போறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாக்ஸோடைய வேர்ஸ் போடுங்க சார் அப்படின்னு சில சஜஷன்ஸ்லாம் வந்துருந்தது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ எந்த செகண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த செகண்டில் வந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. நம்ம சேனலை உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ளஸ் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஓகே, இப்போ வந்து பேலட்னா என்ன, அதனுடைய கைண்ட்ஸ் என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பேலட் அப்படின்றது என்னன்னு பார்த்துடலாம். வாட் இஸ் பேலட்? ஜென்ரலாக வந்து பேலட் அப்படின்றது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்ஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்றாங்க ப்ராக்கெட்டில். ஸோ இங்கிலீஷ் பொயட்ரி, அதாவது பேலட் அப்படின்றதுனாலே அது வந்து பொயட்ரிக்குள்ளே வந்துடுது. தட் மீன்ஸ் அது வந்து ஒரு சிங்கிங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் வந்து பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ பேலட் அப்படின்றது ஆன்ஷியன்ட் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய முன்னாடியே வந்தது வந்து பேலட் அப்படின்றாங்க. லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேலட் தான் இருந்தது அப்படின்றாங்க. எஸ்பெஷலி பார்க்க போனீங்கன்னா இந்த பொயட்ரி அப்படின்ற ஜெர்னருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேலட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டாக இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அப்படின்றாங்க. எஸ், ஆப்வியஸ்லி நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் பேலட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஃபார்மில் வந்து அவங்க பாடியிருக்க மாட்டாங்க. ஐ மீன் குறிப்பிட்ட மீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாடியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அப்படின்றாங்க. அண்டு சிங்கிங், எஸ், நம்ம பேலட் அப்படின்றதுனால அது சிங்கிங்குள்ளே தான் வரும். டெவலப்ட் இன் ஃபோக் லிட்ரேச்சர். ஸோ இப்போ இந்த ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது வயல்வெளி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வயல்வெளியில் வேலை செய்வாங்க. அவங்கள வந்து களைப்பாக இருக்கிறதுக்கு இல்லை வந்து செய்கிற வேலை வந்து கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கெலாம் சில பாட்டெல்லாம் பாடுவாங்க. நம்ம நிறையா மூவிஸில் பார்த்துருக்கலாம். இல்லை கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க அதை நேரடியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் ஆனது தான் இந்த பேலட் அப்படின்றாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த பேலட் வந்து டெவலப் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம கொடுக்குறது வந்து சங் பை பேண்ட் ஆஃப் சிங்கர்ஸ் இன் த வில்லேஜஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம சொன்னதே தான், வில்லேஜில் இருக்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து, அதாவது வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி தூரமாக வந்து பிரயாணம் போகிறவங்க, அதாவது இந்த பில்கிரிமேஜ் இந்த மாதிரிலாம் போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க பாடுறது தான் நம்ம வந்து பேலட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே வாண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூட் ஆகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பாடுறாங்க. அதுதான் சொன்னேன், பில்கிரிமேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். அண்டு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அவங்க அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம போகிற விஷயமோ இல்லை நம்ம செய்கிற வேலையோ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே க்ரியேட் ஆகக்கூடாது. ஐ மீன் எந்த ஒரு கஷ்டமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து அந்த என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பாடப்பட்டது தான் இந்த பேலட் அப்படின்றது. ஸோ இந்த பேலட் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ இதனுடைய ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலட் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி இன் வேர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ வேர்ஸ் அப்படின்னாலே தெரியும், நம்ம வந்து போயட்ரி எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ அது அந்த ரிதம் வர்றது தான் நம்ம வேர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஷார்ட் ஸ்டோரி இன் வேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பேலட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை வந்து ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரியை வந்து வேர்ஸ் ஃபார்மில் நரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ பாட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராஜாவோடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது அது வந்து எந்த மாதிரி முடிஞ்சுது அப்படின்ற ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணி அந்த வேர்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பேலட் அப்படின்றோம். ஒரிஜினலி இன்டென்டட் டு பி சங் டு அன் ஆடியன்ஸ். எஸ், நம்ம வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆடியன்ஸ் இல்லாமல் தனியாக பாட மாட்டாங்க. பிகாஸ் வேலை செய்கிற இடம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் பாடுறாங்க அப்படின்னா மற்றவங்களும் அதை கேட்டுட்டு அந்த வேலையை வந்துட்டு எந்த ஒரு கலைப்புமே படாமல் அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க டு அன் ஆடியன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஆடியன்ஸ்க்காக பாடப்படுற பாடல் தான் பேலட் அப்படின்றாங்க. அண்ட் இட் வாஸ் டெவலப்ட் அட் அன் ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்றாங்க. எஸ், நம்மளுக்கு அதாவது லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆனது என்ன அப்படின்னா பேலட் தான் ஆரிஜின் ஆகிருக்கு. இட் வாஸ் சிம்பிள் அப்படின்றாங்க. ஒய் பிகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக ஒரு பொயட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட மீட்டர்ஸ் இருக்கணும், குறிப்பிட்ட ரைமிங் இருக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம நிறைய விஷயத்த வந்து ஒரு பொயட்ரியில் வந்து ஃபார்ம் பண்ணணும், அதை வந்து ஃபாலோ பண்ணணும். பட் இன் பேலட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும்.
இப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு வர்றதை வந்து ஒரு ராகத்தை சேர்த்து அவங்களுக்கு வர்ற வேர்ட்ஸை வந்து கோர்வையாக வச்சு அதை வந்து பாட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் பேலட் அப்படின்றதுக்கும் பொயட்ரி அப்படின்றதுக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுலேருந்து வந்து இவால்வேட் ஆனது தான் இந்த பொயட்ரி அப்படின்றதெல்லாம். ஸோ பேலட் அப்படின்றதுக்கு இப்போ ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கும். அது வந்து வேர்ஸில் எழுதியிருப்பாங்க. அண்ட் இதை வந்து ஒரு ஆடியன்ஸ்க்காக பாடுற மாதிரி இருக்கும். அண்ட் இதனுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அப்படின்றத இதனுடைய டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதனுடைய சென்ட்ரல் தீம், அதாவது மைய கருத்து இல்லை மைய பொருள்னு வச்சுக்கலாமே, இது என்னவா இருக்கும் அப்படின்றாங்கன்னா a thrilling adventure, a family disaster, love and war and the life அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிற எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஒரு பாடலாக பாடி ஆடியன்ஸுக்கு சொல்கிறது தான் நம்ம வந்து பேலட் அப்படின்றோம். இப்போ வந்துட்டு த்ரில்லிங் அட்வென்ச்சர், இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் போனாங்க அப்படின்னா அதை வந்து சென்ட்ரல் தீமை வச்சு ஒரு பேலட் எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபேமிலி டிசாஸ்டர்னா நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளே வர பிக் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்குள்ளே வர அந்த டீவியேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும், அதாவது ஒரு ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஃபேமிலி டிசாஸ்டர் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஃபேமிலி டிசாஸ்டரை வச்சு சென்ட்ரல் ஐடியாவை வச்சு ஒரு பேலட் எழுதலாம். அப்படி இல்லைனா லவ் அண்ட் வார், லவ்வை பற்றியோ இல்லை வாரை பற்றியோ, அப்படி இல்லைனா நம்ம லைஃப்பில் எந்த விஷயம் நடந்ததுனாலும், அதாவது முக்கியமான விஷயங்களை வச்சு சென்ட்ரல் தீமாக கன்சிடர் பண்ணி ஒரு சாங் எழுதுனாங்க அப்படின்னா அது வந்து பேலடோடைய சென்ட்ரல் தீம் அப்படின்றாங்க. இங்கிலீஷ் பேலட்ஸ் ஆர் கலெக்டட் இன், அதாவது இங்கிலீஷில் இருந்த ஓவரால் பேலட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஷப் போசி அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கான ரெலிக்ஸ் ஆஃப் ஆன்ஷியன்ட் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்றாங்க. ஸோ இந்த ரெலிக்ஸ் ஆஃப் ஆன்ஷியன்ட் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்றது வந்து ஒரு கலெக்ஷன் அப்படின்றாங்க, கலெக்ஷன் ஆஃப் பேலட்ஸ். ஸோ இந்த கலெக்ஷன் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இயர் 1765 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பேலட்னா என்னன்றது ஒரு சென்ட்ரல் ஐடியா பார்த்துட்டோம், அதனுடைய ப்ராப்பர் டெஃபினேஷன் பார்த்துட்டோம், அண்ட் அதனுடைய கலெக்ஷன்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேலட் அப்படின்றாங்க. ஸோ பேலடோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி இன் த ஃபார்ம் ஆஃப் வேர்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே டெஃபினேஷன் சொல்லும் போதே சொன்னது தான். ஃபஸ்ட்டு ஃபீச்சரே வந்து ஸ்டோரி இன் த ஃபார்ம் ஆஃப் வேர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டோரியை வந்து ஃபுல்லாகவே அதை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. அது எதில் வந்து அவங்க நரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேர்ஸ் ஃபார்மில் வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அப்போ தான் அது வந்து பாடுறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து வேர்ஸ் ஃபார்மில் வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேலட் மெஷர்ஸ் இன் குவாட்ரைன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு குவாட்ரைனை வச்சு தான் அந்த பேலட்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல குவாட்ரைன் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ குவாட்ரைன் அப்படின்னா என்னென்னா குவாட்ரைன் இஸ் அ ஸ்டான்ஸா இன் அ போம் தட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி 4 lines. ஸோ எக்ஸாக்ட்லி 4 lines இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 lines இருக்கிறதா வந்து நம்ம குவாட்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதனுடைய ரைம் ஸ்கீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஏஏஏ ஐ மீன் 4 A's வரும். அப்படி இல்லைனா ஏஏ பிபி வரும், இல்லைனா ஏபி ஏபி வரும், இல்லை அப்படின்னா ஏபி பிஏ. ஸோ இந்த மாதிரி வந்து மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ரைம் ஸ்கீம் அப்படின்றாங்க. ஓகே, குவாட்ரைன் என்னென்னு பார்த்துட்டோம். அண்ட் இது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன் இன் அயாம்பிக் டெட்ராமீட்டர். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா அயாம்பிக் டெட்ராமீட்டரில் இருக்கும். அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைன் பார்த்தீங்கன்னா அயாம்பிக் ட்ரைமீட்டரில் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த அயாம்பிக் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபல் இஸ் ஷார்ட் ஆர் அன்ஸ்ட்ரெஸ்ட் ஃபாலோட் பை ஸ்ட்ரெஸ்டு சிலபல் அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேலட்ஸ் ஆர் கம்போஸ்ட் இன் த அபவ் ஃபார்ம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, அதில் வந்து குவாட்ரைன் இருக்கும், அதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லைன் வந்து அயாம்பிக் டெட்ராமீட்டர்லேயுமே செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைன் வந்து அயாம்பிக் ட்ரைமீட்டர்லேயும் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக வந்து அப்ரப்ட் ஆர் சடன் ஓப்பனிங் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அப்ரப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சடனாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, த ஷிப் ஆஃப் த ஃபைண்ட் அப்படின்றாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த அப்ரப்ட் அண்ட் சடன் ஓப்பனிங் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் த பேலட்ஸ் ஆர் இம்பர்சனல். ஸோ எதுவுமே வந்து பர்சனல் இல்லை, எல்லாமே வந்து இம்பர்சனல். ஐ மீன் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு அதில் வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. there is no mention of authors and biography of poet reflected in the ballad அப்படின்றாங்க. ஸோ அந்த பேலட் எழுதின ஆத்தராக இருக்கட்டும், அவங்களோட பயோகிராஃபியாக இருக்கட்டும், எதுவுமே வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகவே ஆகாது அப்படின்றாங்க. அதனால தான் வந்து ஸோ இட் இஸ் இம்பர்சனல் அப்படின்றாங்க.
ஸோ எந்த ஒரு பர்டிகுலரான ஆத்தரையுமே சொல்லாது, இல்லை பர்டிகுலரான பர்சனையுமே சொல்லாது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து இம்பர்சனல் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த்து ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெப்படேஷன் ஆஃப் அ ஸ்டான்ஸா ஆர் லைன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அதில் இருக்க ஸ்டான்ஸாவாக இருக்கட்டும் இல்லை லைன்ஸாக இருக்கட்டும் அப்பப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை திஸ் வி மே ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை வச்சு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு பேலட்டை அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ரெப்படேஷன் ஆஃப் ஸ்டான்ஸோ ஆர் லைன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. த டக்ளஸ் ட்ராஜடி அப்படின்ற ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த்து ஃபீச்சரை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோ டீட்டெயில்ஸ் ஆஃப் டைம் ஆர் பிளேஸ். ஸோ நோ டீட்டெயில்ஸ் அப்படின்னா டைமோ இல்லை வந்து பிளேஸோ இதை வந்து எப்போ எழுதுனது எங்கே எழுதுனது அந்த மாதிரி எந்த ஒரு ஆரிஜினேட் ஆன எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தா த ஒய்ஃப் ஆஃப் உஷர்ஸ் வில் அப்படின்றாங்க. இதில் வந்து அந்த ஃபிக்ஸ்டான டைமோ இல்லை வந்து பிளேஸோ வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ செவன்த்து பாயிண்ட்டாக த தீம் ஆஃப் பேலட் கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். பேலட் அப்படின்றத வந்து முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ட்ராஜிக்கு அப்படி இல்லைன்னா ஃபியர்ஸ் அப்படி இல்லைன்னா சூப்பர் நேச்சுரல் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். லவ்வாக இருக்கட்டும் இல்லை வாராக இருக்கட்டும் இல்லை டிசாஸ்டர் ஃபேமிலி டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரி வர்றதையெல்லாம் வந்து பேலட்டில் வந்து தீமாக வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றாங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் பேலட்ஸ் அப்படின்ற அடுத்த பாயிண்ட்டுக்கு வராங்க. இதில் வந்து 2 கைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து டைப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலட் ஆஃப் க்ரோத் அப்படின்றாங்க. ஸோ ஆத்தென்டிக் பேலட் அப்படி இல்லைன்னா நேச்சுரல் பேலட் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆத்தென்டிக் அப்படி இல்லைன்னா நேச்சுரல் பேலட் அப்படின்றது டைப் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டெவலப்டு ஃப்ரம் ஃபோக் லிட்ரேச்சர் ஒரிஜினல் டைப் அப்படின்றாங்க. ஸோ ஒரிஜினல் டைப் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஒரிஜினலாக யார் பாடினாங்களோ என்ன தீமோ இல்லை என்ன மீட்டரில் பாடினாங்களோ அது அப்படியே இருக்கிறது வந்து நம்ம வந்து நேச்சுரல் பேலட் அப்படின்றோம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதே மாதிரி அதனுடைய இது வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை வந்து நேச்சுரல் பேலட் அப்படின்றோம். அண்ட் here theme is very serious and treated with kind of humor and sung by band of singers. This kind of above ballad traveled from generation to generation அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரிஜினல்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கும், ரொம்பவே சீரியஸானது இருக்கும். பட் இதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஹியூமர், அதாவது ஒரு நையாண்டித்தனம், அதாவது ஹியூமர் எல்லாம் கலந்து வந்து அந்த பேலட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறத வந்து ஒரிஜினல் டைப் அப்படின்றாங்க. அது வந்து டைப் 1. அண்ட் இந்த மாதிரியான இருக்க பேலட் வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போகும் அப்படின்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து செவிச்சஸ் த ஒய்ஃப் ஆஃப் உஷர்ஸ் வெல் ஸோ பெட்ரிக் ஸ்பென்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரிஜினல் பேலட்ஸு, இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இது வந்து சென்ட்ரல் தீமாக பார்த்தீங்கன்னா சீரியஸான ஒரு ஆஸ்பெக்டை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, வித் ஹியூமர் ஆஸ்பெக்டோட இருக்கும். அண்ட் இது வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் வந்திருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் டைப் 2 அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டைப் 2ல் வந்து பேலட் ஆஃப் ஆர்ட் அப்படின்றாங்க, லிட்ரரி பேலட் அப்படின்றாங்க. ஸோ நம்மளாக வந்து ஒரு பேலட் வந்து கிரியேட் பண்ணுறது தான், அதாவது ஆர்டிஃபிஷியல்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நேச்சர் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்ற நெக்ஸ்ட் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் imitates the original or the authentic ballad அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் பேலட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து அப்படி இமிட்டேட் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல். ஓகே, ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற பேலட்டை வந்து நம்ம டைப் 2வாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோல்ட்ரிட்ஜஸ் த ரைம் ஆஃப் தி ஆன்ஷியன்ட் மெரைனா, அப்புறம் ஜான் கீட்ஸோடைய லா பெல்லி டேம் சான்ஸ் மர்சி அப்படின்ற 2 பேலட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல், அதாவது லிட்ரரி பேலட் அப்படின்றாங்க. ஓகேவா, அதாவது ஒரிஜினலை பார்த்து இமிட்டேட் பண்ணி எழுதுனது. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் வந்து நம்ம டைப் 3, அதாவது டைப் 2 வரைக்கும் தான் சொல்லியிருந்தோம். என்னங்க சார் டைப் 3 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் 2லேயே வந்து ஒரு சப் டிவிஷன் எடுத்து இதை சொல்லியிருக்கோம். பிகாஸ் அதை வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒரு ஒரிஜினல் இருக்கும், அதுலேருந்து ஒரு இமிட்டேட் பண்ணி நம்ம வந்து எழுதியிருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதே இது ஆர்டிஃபிஷியலே என்டையராக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மார்க் பேலட், அப்படி இல்லைன்னா த டெவலப்டு ஃபார்ம் ஆஃப் லிட்ரரி பேலட் அப்படின்றோம். ஸோ அதை ஒரு இமிட்டேட் பண்ணுற பார்த்தீங்களா, இமிட்டேட் பண்ணி என்டையராக சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் நம்ம வந்து இந்த மார்க் பேலட். அப்படி இல்லை அப்படின்னா டைப் 3ல் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி காமிக் தீம் இஸ் ட்ரீட்டட் அஸ் சீரியஸ்லி அண்ட் இட் இஸ் ப்ரெசன்டட் வித் ஹியூமர் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு காமிக்கான ஒரு தீம் தான் இருக்கும், பட் அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹியூமராக தான் ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, ஒரு காமிக்கான ஒரு எலமெண்ட் எடுத்து அதை வந்து சீரியஸாக ட்ரீட் பண்ணி
அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஹியூமராக போய் ரீச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைப்புக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ரைம் ஆஃப் தி ஆன்ஷியன்ட் வேக்னா பை மேகின்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மேகின்ஸ் எழுதுன த ரைம் ஆஃப் தி ஆன்ஷியன்ட் வேக்னர் அப்படின்னு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பாப்புலர் இங்கிலீஷ் பேலட்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் பாப்புலரான இங்கிலீஷ் பேலட்ஸ்லாம் என்னன்றது பார்த்துடலாம். ஜேம்ஸ் மெக்ஃபர்சன் எழுதின ஓஷியன் அப்படின்றது இது வந்து 1762 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அப்புறம் பிஷப் பெர்சியோடைய ரிலிக்ஸ் ஆஃப் ஆன்ஷியன்ட் இங்கிலீஷ் போய்ட்ரி. நெக்ஸ்ட்டு சர் வால்டர் ஸ்காட்டோடைய ப்ரவுட் மெய்ஸி அண்ட் த லே ஆஃப் த லாஸ்ட் மின்ஸ்டர், ஈவ் ஆஃப் செயின்ட் ஜான் அண்ட் எஸ்டி கால்ட்ரிட்ஜோடைய ரைம் ஆஃப் தி ஆன்ஷியன்ட் மெரைனா இது வந்து 1798 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கீட்ஸோடைய லா பெல்லா டேம் சான்ஸ் மெஸ்ஸி, அப்புறம் கோப்பரோடைய ஜான் கிப்லின் அண்ட் த ரைம் ஆஃப் தி ஆன்ஷியன்ட் வேக்னா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஸ்காட்டிஷ் பாப்புலர் பேலட்ஸை வந்து ஃப்ரான்சிஸ் ஜே சைல்டு அப்படின்றவங்க வந்து கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படின்னா 1882 1898 வரைக்கும் இருக்கிற பேலட்ஸ் வந்து இவரோட ஒர்க்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து த ட்ரெடிஷ்னல் டியூன்ஸ் ஆஃப் த சைல்ட் பேலட்ஸ் அப்படின்றத வந்து ஹெச் பிரான்சன் அப்படின்றவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது வந்து 1959 இருந்து 1966 வரைக்கும் இருக்கிற பேலட்ஸை வந்து அந்த ஒர்க்கில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டென்னிசனுடைய பேலட்ஸ் அண்ட் அதர் போம்ஸ் அப்படின்ற ஒர்க்கையுமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஜி ரோசட்டி அவங்களோடையது பேலட்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்றது இது வந்து ஃபேமஸ், அதாவது பாப்புலர் பேலட்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஐ மீன் MCQs நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், ஒரு 10 or 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ சொன்னதும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன், அது இல்லாமல் கொஞ்சம் விஷயமும் இதில் இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க, இதை வந்து என்டையர் வீடியோவுமே நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா பேலட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வாட் அப்படின்றாங்க. சாங்கா, இல்லை போமா, இல்லை ஸ்டோரியா, இல்லை ஆல் ஆஃப் த அபோவா. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்சர் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் ஆன்சர் ஏதாவது மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ கடைசியில் வந்து அதுக்குண்டான ஆன்சரை வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, கொஸ்டின் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் மோஸ்ட் பேலட்ஸ். ஸோ மோஸ்ட் பேலட்ஸோடைய ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏபிசிடியா, இல்லை ஏபிபிஏவா, இல்லை ஏபிசிஏவா, இல்லை ஏபிஏபியா. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு மெனி லைன்ஸ் ஆர் தேர் இன் அ பேலட் ஸ்டான்ஸா. ஸோ டோட்டலாக வந்து பேலட் ஸ்டான்ஸில் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. 4 லைன்ஸா, 6ஆ, இல்லை 2வா, இல்லை நோ ஃபிக்ஸட் நம்பரா, அதாவது எந்த ஒரு நம்பருமே இல்லையா, அது பாட்டு நம்ம பாட்டுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லாமல் எழுதுவோமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஏர்லியஸ்ட் நோன் ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எபிக் போய்ட்ரியா, ஃபிலாசபியா, ட்ராமாவா, ரொமான்டிக் பேலட்ஸா. நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஏர்லியஸ்ட் பேலட். ஸோ ஏர்லியஸ்ட் பேலட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓஷியனா, செவிசாஸா, இல்லை ப்ரௌட்மெசியா, இல்லை ஜான் கிப்லினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துடலாம். டிஜி ரோசட்டிஸ் பேலட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் ஹிஸ். ஸோ அவருடைய பேலட்ஸ் எல்லாம் வந்து எதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ஹவுஸ் ஆஃப் லைஃப், பேலட்ஸ் அண்ட் சானட்ஸ், ஈடன் போவோ, த பிளஸ்ட் டோமசில். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து எதில் வந்து அவருடைய பேலட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனோட ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 what is the main defining feature of a ballad. So main defining feature என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ballads are written in quatrains, ballads have a simple rhyme scheme, ballads tell a story. ஸோ இதில் வந்து மெயின் டிஃபைனிங் ஃபீச்சர் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, அது எந்த பேலட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோட் வந்து I saw their starved lip in the gloom and with horrid warning gaped wide and I awoke and found me here on the cold hillside அப்படின்றாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்ஸோடைய லாபெல்லி டேம் சான்ஸ் மர்சியா, இல்லை ஸ்காட்ஸோடைய த லே ஆன் த லாஸ்ட் மின்ஸ்டலா, இல்லை ஸ்காட்ஸ் ப்ரௌடோடைய மெய்சியா, இல்லை கால்ட்ரிட்ஜோடைய ரைம் ஆஃப் தி ஆன்ஷியன்ட் மெரைனரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 9 வந்து த vogue of writing ballads started. ஸோ இந்த பேலட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்
ஃப்ரம் த அகஸ்டஸ் ஏஜா இல்லை வந்துட்டு எலிசபெத்தன் ஏஜ், சார்ல்ஸ் ஏஜ், இல்லை பிஃபோர் சார்ல்ஸ் ஏஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, a ballad is generally written on a tragic theme. One of the following ballads is an exception to it. Which one அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ballads அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதனுடைய சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னீங்கன்னா ட்ராஜிக் தான். எஸ், நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சென்ட்ரல் தீமை ட்ராஜிக்காக வச்சிருக்காத ஒரு பேலட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்த ஆப்ஷன்ஸில் தான் அந்த ஒரு பேலட் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ வந்து ஜான் கிப்ளின் கொடுத்துருக்காங்க, த நட் ப்ரவுன் மெய்ட் கொடுத்துருக்காங்க, த மெய்ட் ஃப்ரீட் ஃப்ரம் த கேலோஸ், ராபின் ஹுட். ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த பேலட்டில் சென்ட்ரல் தீமாக வந்து ட்ராஜிக் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, நேம் ஆஃப் த ஆத்தர் ஆஃப் த லே ஆஃப் த லாஸ்ட் மின்ஸ்ட்ரல். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதனுடைய ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. டென்னிசன், டிஜி ரொசெட்டி, ஜான் கீட்ஸ், சர் வால்டர் ஸ்காட். ஸோ இந்த லிஸ்ட்டில் யார் வந்து இதனுடைய ஆத்தர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, த ரெலிக்ஸ் ஆஃப் ஆன்ஷியன் இங்கிலீஷ் போய்ட்ரி வேர் கலெக்டட் அண்ட் பப்ளிஷ்ட் பை. ஸோ இந்த ரெலிக்ஸ் ஆஃப் ஆன்ஷியன் இங்கிலீஷ் போய்ட்ரியை வந்து யார் கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் டென்னிசன், வால்டர் ஸ்காட், மேக்பர்சன், பிஷப் பர்சி. இவங்களதில் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து நான் நம்மளோட ஆன்சரை வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கொடுத்த ஆன்சரும் நீங்கள் எழுதின ஆன்சரும் கரெக்டாக அப்படின்றது பாருங்கள். ஸோ நம்ம போட்ட வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கை கவர் பண்ணணுன்னாலும் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சஜஷன் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் வீடியோ. Until Tata, take it, bye. This is our channel, The Rural Fighters Fight to Learn.